ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். செப்டம்பர் 14 நமக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் இந்த வீடியோ எதுக்குன்னா, யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. 30 டேஸில் கிளியர் பண்ணலாம், இந்த 5 யூனிட் மட்டும் படித்தா போதும், இங்கிருந்தா கொஷின் கேட்பாங்க, இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நிஜமாகவே உண்மையாக, அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உண்மையாகவே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாமா அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இந்த 30 டேஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, இந்த 5 யூனிட் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போடுறாங்க. உண்மையாகவே அந்த 5 யூனிட்ஸ் மட்டும் படித்தா கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கிறதே 160 கொஷினுக்குன்னா அந்த 160 கொஷின் உங்களால் அக்யூரேட்டாக எக்ஸாமில் போட முடியுமா? அது டவுட்டு தான். நீங்கள் 200 கொஷினுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த 160 165 கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களால் எலிஜிபிள் ஆக முடியும். நீங்கள் படிக்கிறதே 160 கொஷின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 150 கீழே தான் போடுவீங்க. அதனால் எப்போவுமே சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண கற்றுக்கோங்க. சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனா 100% யாராலையும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குது, சயின்ஸ்லாம் இருக்குது. கொஷின் ஏரியா எங்கெங்கன்னு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 75% ஆச்சும் சிலபஸில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்காவது நமக்கு அதை பற்றின ஒரு 50% ஆச்சும் ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். வெறும் 5 யூனிட்ஸ் மட்டும் படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. இந்த 5 யூனிட்ஸ் மட்டும் படித்தா போதும், தமிழ் மேக்ஸ் மட்டும் படித்தா போதும், இதெல்லாம் அந்த காலம் காம்படிஷன் அப்போலாம் அவ்வளோக்கு ஹை கிடையாது. இப்போ இருக்கிற காம்படிஷனில் நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே குரூப் 4 குரூப் 1 நடந்துச்சு. அப்படின்னும் போது எல்லோரும் அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண வருவாங்க. இந்த மாதிரி உங்கள் காம்படிட்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்போது நீங்கள் வெறும் 5 யூனிட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கூட காம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் எல்லா டாபிக் பற்றினா ஒரு ஓவர் வியூவாச்சும் தெரிஞ்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், 30 டேஸில் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போடுறாங்க. உண்மையாகவே அந்த மாதிரி 30 டேஸில் படித்தா கிளியர் பண்ண முடியுமா? கிளியர் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் குரூப் 4 குரூப் 1 படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த 30 டேஸில் நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணி புதுசாக படிக்க வேண்டியதை படிச்சுட்டு இருக்கிற படித்த ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கடினமாக உழைப்பு போட்டால் மட்டும்தான் 30 டேஸில் நீங்கள் படித்து கிளியர் பண்ண முடியும். இதுதான் ஃபேக்ட்டு. உங்களை டீம் மோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. 30 டேஸில் கிளியர் பண்ணோன்னா கடுமையான உழைப்பாக போடணும். ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 2 ஹவர்ஸ் படிக்கிறது, 3 ஹவர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. 30 டேஸில் நீங்கள் கிளியர் பண்ணோன்னா ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க. அப்படின்னா தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக புக்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கொஷின் பேங்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் தேடி போனீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஷினுக்காக நீங்கள் தேடி போனீங்கன்னா மீதி இருக்க அந்த 95 கொஷின் உங்களால் போட முடியாமல் போயிடும். அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டாக நான் இந்த புக்கு தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சோர்ஸை லிமிட் பண்ணுங்கள். 10 புக்கை 10 டைம் படிக்கிறத விட ஒரு புக்கை நீங்கள் 10 டைம் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கோர் வரும். ஒரு புக்கை திரும்ப திரும்ப படித்து அதே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா மட்டும் தான் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். நீங்கள் புதுசாக மெட்டீரியல் தேடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். கடைசி வரைக்கும் நீங்கள் தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் இருக்கிற புக்கை வச்சுட்டு நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கு நல்லா படிங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸே நமக்கு. ஸ்கூல் புக்கு தவிர வேறு எதுவும் படிக்காதீங்க. எந்த மெட்டீரியல் எந்த புக்கு போட்டாலும் உங்களுக்கு எதுலேருந்து எடுக்க போகிறாங்க, ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான் காப்பி பண்ணி போட போகிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்காதீங்க. எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. மீதி எதையும் நீங்கள் படிக்காதீங்க. எக்ஸாம் நெருங்க புதுசாக மெட்டீரியல் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை தேடி தேடி ஓடாதீங்க. இருக்கிற புக்கை வச்சு நல்லா படிங்க, நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே செம்ம காமெடி. இது என்னென்னா, இப்போ இருக்கிற சினாரியோவில் 30 டேஸில் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ் கழிச்சு 20 டேஸில் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு வீடியோ போடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே இதை படிங்க உங்களுக்கு 1 மார்க் வரும், இதை படிங்க கிளியர் பண்ணிடலாம், இந்த யூனிட்டில் 10 மார்க் வருமா, இந்த யூனிட்லேருந்து 5 மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வீடியோவே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது.
அவங்க போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஸ்டடி பிளான் 30 டேஸ் ஸ்டடி பிளானு 15 டேஸ் ஸ்டடி பிளானு அப்படின்னு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதைப்படி நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்னு உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த சப்ஜெக்டில் வீக்காக இருந்தீங்கன்னா அதுக்கு அதிகமாக டைம் ஒதுக்கி ஸ்டடி பிளான் போடுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்க ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது, அவங்களால எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ, உங்களுக்கு எது வராதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போன டைமு 5000+ வேகன்சி இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு 50,000 மேலே ப்ரிலிம்ஸை செலக்ட் பண்ணாங்க. இந்த டைம் அதில் 50% தான் இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு 25,000 கீழே தான் ப்ரிலிம்ஸுக்கே செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற போது காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த 140 எடுத்தால் போயிடலாம், 150 கீழே எடுத்தால் போயிடலாம், அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்களோட டார்கெட்டே 160, 165 தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் குரூப் 2, 2A 2 மெயின்ஸ் எக்ஸாமும் எழுத முடியும். காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. நீங்கள் யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கிட்டு 140 எடுத்தால் போயிடலாம், 150 எடுத்தால் போயிடலான்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் டைம் நான் கிளியர் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேத்துக்கு 140+ எடுத்து நிறையா பேத்துக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகவே இல்லை. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஒரு 25 வேகன்சி இருந்துச்சு, அந்த 25மே நமக்கு தான் நினச்சிட்ருக்கீங்க. அந்த 25,000மே நமக்கு கிடையாது. அதில் நிறைய ரிசர்வேஷன்லாம் இருக்குது. அந்த ரிசர்வேஷன் படி அதில் இருக்கிற வேகன்சி தான் உங்களுக்கு வருமே தவிர அந்த 25,000மே உங்களுக்கு வராது. காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. சிலபஸை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஓரியன்டாக படிங்க. எதெல்லாம் கொஷின் ஏரியாவோ அதெல்லாம் நல்லா கவர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி படிங்க. முக்கியமாக ரிவிஷன் மஸ்ட்டு. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. முன்னாடி நாள் என்ன படிக்கிறவங்களோ அது மறுநாள் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டாப்பிக்கு போங்க. அப்புறம் டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு எது வரும் வராதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா தான் ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் டெஸ்ட்டு போடுறது டைம் வேஸ்ட்டு நினைக்காதீங்க. டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டு நல்லா கரெக்ஷன் பாருங்கள். வெறும் டெஸ்ட்டு மட்டும் போடுறதுல எந்த யூஸும் கிடையாது. கரெக்ஷன் பார்த்தா மட்டும்தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியும். அதனால் கரெக்ஷன் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சோம்பேறியாக இருக்காங்க. மற்றவங்க சோம்பேறியாக இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணால் தான் நாம் இந்த காம்படிஷனில் இருக்க முடியும். அதனால் இப்போவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இதை ப்ரிப்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால் எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்திட்டு ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். நல்லா படிங்க. பாய்.